பிள்ளைகளே, தொடர்பாடல் விடயங்களின் மிகுதி பகுதியை இன்று பார்க்கலாம். பாருங்கள். தகவலை பெற்றுக்கொள்ளும் செவிப்புல சாதனங்கள். தகவலை செவிப்புலனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனங்கள் என்று சொன்னால், ஒன்று வானொலி, ரேடியோ என்று சொல்லுவோம். அடுத்தது தொலைபேசி. தொலைபேசி என்று சொன்னால் இது நிலைத்த தொலைபேசி, லேண்ட்லைன் என்று சொல்லுவோம். நிலைத்த தொலைபேசியால தான் செவிப்புலனுக்கு மட்டும்தான் தகவல் வரும். அடுத்தது ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கி ஒலிபெருக்கி மூலமும் செவிப்புலனூடாக தகவல்களை அறிய முடியும். தகவல்களை பெறும் கட்புல சாதனங்கள் குறிப்பிடுக. கட்புல சாதனங்கள் சொன்னால் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய, கண்ணால பார்த்து தகவல் பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்புல சாதனங்கள் என்று சொன்னால், ஒன்று தொலைக்காட்சி, அடுத்தது திரைப்படங்கள், மூன்றாவது இணையம், அடுத்தது அரங்க நிகழ்வுகள், சூட்டிகை கைபேசி, ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனால செவிப்புலனும் கட்புலனும் சேர்ந்து பயன்படுது. அடுத்தது செவிப்புலனும் பயன்படுகிறது, செவிப்புலனற்றவர்களுக்கும் கட்புலனை கொண்டு பயன்படுத்தலாம் இந்த சாதனங்களை. மின்னஞ்சல் மூலம் செய்யக்கூடிய வேலைகள் எவை? பாருங்கள், மின்னஞ்சலால செய்யக்கூடிய செயல்பாடுகள்: கடிதங்கள் தயாரிக்கலாம், கடிதங்களை அனுப்பலாம், படங்கள் அனுப்புதல், வீடியோ காட்சிகள் அனுப்புதல், குரல் வழி அஞ்சல் அனுப்புதல், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புதல் எல்லாம் மின்னஞ்சல் ஊடாக செய்ய முடியும். சூட்டிகை கைபேசியில் ஸ்மார்ட் போன் தகவல் அனுப்பும் வழிகள். சூட்டிகை கைபேசி மூலம் ஸ்மார்ட் போனால எப்படி தகவல் அனுப்புறதுன்னு பாருங்க. புலனம், வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பலாம், முகநூல், ஃபேஸ்புக் மூலம் அனுப்பலாம், வலையொலி, யூடியூப் மூலம், காயலை, ஸ்கைப் மூலம், பட்டியம், மெசஞ்சர், படவலை, வைபர், இத்தனை டிவைஸை கொண்டு தகவல்களை அனுப்ப முடியும். ஒலியின் மூலம் தகவல் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் சில கூறுக. பாருங்கள், பாடசாலை மணி ஒலி, தபால் விநியோகிப்பவரின் மணி ஒலி, கோயில் மணி ஒலி, நோயாளர் காப்பு வண்டியின் ஒலி, ஊதல் ஒலி, பெருந்தோட்டத்தில் ஊதப்படும் சைரன் ஒலி, மிட்டாய் வியாபாரியின் மணி ஒலி, பஸ் நிறுத்த மணி ஒலி எல்லாம் மணி ஒலிகள் மூலம் எங்களுக்கு தகவல் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள். வானொலி கேட்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ரேடியோவால எங்களுக்கு என்ன நன்மைகள் என்று பாருங்கள். செவி வழியாக அறிய முடியும். ஒன்று, விருப்பமான அலைவரிசை தெரிவு செய்ய முடியும், வேலை செய்து கொண்டே கேட்க முடியும், கைபேசி மூலமாகவும் கேட்க முடியும், பெரிய இடவசதி தேவைப்படாது. வானொலி கேட்பதனால் ஏற்படக்கூடிய பிரதிகூலம், தீமைகள் எவை என்று பார்க்கலாம். வானொலி கேட்பதால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிதை மிஞ்சிய ஒலி செவிப்பறையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது, மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அடுத்தது, அதிக ஒலியினால் சூழல் மாசடையும். அடுத்தது, வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் போகலாம். இப்படியான விடயங்களால் வானொலியால ஏற்படுகிற பிரதிகூலங்கள். தொலைக்காட்சி பார்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள், அனுகூலங்கள் எவை என்று பார்க்கலாம். உலகின் பல்வேறு தகவல்களை கேட்கவும் பார்க்கவும் வாய்ப்பு கிடைத்தல், உலக நடப்புகளை வீட்டிலிருந்தவாறே பார்க்க முடியும், கல்வி நிகழ்வுகளை பார்க்க முடிதல், எல்லா விதமான நன்மை தரங்களையும் கூடுதலாக ஒரே இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொலைக்காட்சி பார்ப்பதால் ஏற்படும் தீமைகள், அதாவது பிரதிகூலங்கள் எவை என்று பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்பதால என்ன செய்யுது? கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுது, நினைவாற்றல் பாதிக்கப்படுது, நினைவுத்திறன் இழக்கப்படுகிறது, கழுத்து வலி ஏற்படும், ஒளியால் சூழல் மாசடைகிறது, மின்சாரம் வீண்விரியமாகுது, வாசிப்பு பழக்கம் குறைவடைஞ்சொண்டு போகுது, நேரம் வீண்விரியமாகுது, மற்றவர்களுடன் உரையாடும் ஆர்வம் குறைவடைகிறது. உதாரணம் பாருங்கள், மற்றவர்களோட உரையாடும் நேரம்
குறைவடைகிறதுக்கு எங்களோட வயசானவர்களை பாருங்கள், சீரியல்லையே இருப்பார்கள். வீட்டில் விசிட்டர்ஸ் வந்தாலும் அவர்களுக்கு எப்போ அந்த நேரம் டைம் நாடகத்தையே பார்க்கணும் என்ற ஒரு வெறியில நிற்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மற்றவர்களோட உரையாடுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் தொலைக்காட்சி தான் அவர்களுடைய வாழ்க்கையா அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அதுவும் ஒரு பிரதிகூலம். இணுங்கு இணுங்குன்னு சொல்றது இலங்கை தமிழ் வழக்கு. கிள்ளுதல், பறித்தல், தேயிலை செடியிலிருந்து ஒரு தளிரை இணுங்கி கூடையில் போட்டாள் என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள், இணை 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 என்றால் ஒன்று சேர்தல், ஒன்று சேர்த்தல், தொடர்பு படுத்தல், நிகர், சமம் என்ற விஷயங்களுக்கு இணை பாவிப்போம். இந்திய கிரிக்கெட் அணிக்கு இணையாக ஆஸ்திரேலியா விளையாடியது என்று சொல்லுவோம். அது ஒரு இணை. நீண்ட காலமாக பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர்ந்தது, அதுவும் இணைந்தது. அடுத்ததை அவதானியங்கள், இணைகரம் இணைகரம் சொன்னால் இணையான எதிர்ப்பக்கங்களை கொண்ட 4 பக்க வடிவம் இணைகரம் என்று சொல்லுவோம். இணைகோடு என்று சொன்னால் ஒரு கோட்டை தொடாமல் சம இடைவெளியில் இன்னும் ஒரு கோடு இணையாக செல்லும், அதுதான் இணைகோடு. உதாரணம், தண்டவாளம், ரயில்வே தண்டவாளம் எப்போதுமே சேராது இணையாக 2 கோடுகள் போல போய்கொண்டிருக்கும். இணைசேர் என்று சொன்னால் துணையோடு சேர்ந்து கொள்ளுதல் இணைசேர். அடுத்ததை பாருங்கள், இணைப்பு என்று சொன்னால் ஒன்றாக தொடர்பு படுத்தப்பட்ட நிலை, ஒன்றாக கனெக்ட் பண்ணப்பட்ட நிலை. மின்சாரம், தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுவோம்.